தடங்கல் வருவது எதற்காக என்பதை விளக்கும் ஒரு சிறுகதை. ஒரு சிறிய கிராமத்தில் ராமு என்ற சிறுவன் வாழ்ந்தான். அவன் மிகுந்த புத்திசாலி. ஆனால் அவன் அடிக்கடி செய்யும் பணிகளில் தடங்கல் ஏற்படும். பிள்ளைகள் ஒரு நாள் ராமு தனது தோழர்களுடன் விளையாடிக் கொண்டிருந்தான். தோழர்கள் எல்லாம் அவனை கிண்டல் செய்தனர். நீ எந்த வேலைக்காகவும் முடிக்க முடியவில்லை என்று. அவன் அம்மா இதை கேட்டார். ராமு, உனக்கு என்ன பிரச்சினை என்று கேட்டார். ராமு தன் உண்மையை கூறினான். என்னால் எந்த வேலைக்காகவும் ஆரம்பித்து முடியவில்லை. இடையில் எப்போதும் ஏதோ ஒரு தடங்கல் வருகிறது. மரமரிச்சி அவன் அம்மா ஒரு கதை கூறினார். ஒரு மரம் பற்றி கேள்விப்பட்டாயா என்று ஆரம்பித்தார். ஒரு மரம் வளர்ந்து கொண்டிருந்தது. அதன் வேர் மிகவும் பலமாக இருந்தது. ஆனால் அந்த வேர் நிலத்துக்குள் பல தடங்கல்களை சந்தித்தது. கற்கள், பாறைகள், வேர்கள். ஆனால் மரம் எப்போதும் ஒரு வழியை கண்டுபிடித்தது. அவள் ராமுவிடம் சொன்னார். இந்த மரம் போல நீயும் வாழ்க்கையில் வரும் தடங்கல்களை சமாளிக்க வேண்டும். தடங்கல்கள் வந்தால் துவண்டு விடாமல் அதை கடந்து செல்ல வேண்டும். அம்மாவின் வார்த்தைகள் ராமுவுக்கு பேரார்வத்தை தந்தன. அவன் முடிவெடுத்தான். ஏதாவது ஒரு தடங்கல் வந்தால் அதை எளிதில் சமாளிப்பேன் என்று. குறுகிய காலத்திலேயே ராமு எதையும் சமாளிக்கும் திறனை பெற்றான். அவன் பள்ளியில் முதல் மாணவனாக உயர்ந்தான். அவன் பணியிலும் சிறந்தவரானான். ராமு தடங்கல்களை சமாளித்து முன்னேறிய பின்பு அவனுக்கு ஒரு புதிய சவால் வந்தது. அவன் வேலைக்கு சென்ற நகரத்தில் ஒரு பெரிய திட்டம் மேற்கொள்ளப்பட்டது. அந்த திட்டத்தின் பொறுப்பாளராக ராமு நியமிக்கப்பட்டான். அந்த திட்டம் மிகப்பெரியது மற்றும் கடினமானது. அங்கு பல பிரச்சனைகள் இருந்தன. பணியாளர்கள் குறைபாடு, பொருட்கள் தாமதம் மற்றும் அனுமதி குறைவு. இதனால் ராமுவுக்கு மீண்டும் தடங்கல்கள் வந்து சந்தித்தன. அவன் பழைய அனுபவங்களை நினைத்து தன்னம்பிக்கையுடன் செயல்பட முடிவெடுத்தான். முதலில் வேலை செய்யும் குழுவினரை ஒருங்கிணைத்து அனைவருக்கும் பணிகளை தெளிவாக விளக்கினான். ஒவ்வொரு பிரச்சினைக்கும் அவன் தீர்வுகளை கண்டறிந்தான். யோசனை மற்றும் தீர்வு அவனுடைய அணியை ஊக்கப்படுத்தி அவர்களின் ஆற்றல்களை பயன்படுத்தினான். அவன் கூறினான், ஒரு மரம் தனது வேர்களை பல இடங்களுக்கு பரப்புவதற்கு ஒருபோதும் கஷ்டப்படுவதில்லை. நாம் செய்கிற வேலைகளிலும் அதே ஆவியை கொண்டு வருவோம். அவன் அசாதாரண முயற்சியால் திட்டம் வெற்றிகரமாக முடிவுற்றது. ராமுவின் மேலாளர்கள் அவனை பாராட்டி புதிய பொறுப்புகளை அளித்தனர். ராமு இதற்கு பிறகு தனது கிராமத்துக்கு திரும்பி சிறிய குழந்தைகளுக்கு பாடம் நடத்த ஆரம்பித்தான். வாழ்க்கையில் வரும் தடங்கல்கள் நமக்கு ஒரு பாடமாகும் என்ற சொற்றொடரை உணர்த்தினான். அவனது கதைகள் மற்றும் அனுபவங்கள் குழந்தைகளை மிகவும் பாதித்தன. பலர் தங்களது தடங்கல்களை சந்திக்க ஒரு புதிய கோணத்தில் நோக்கத் தொடங்கினர். காலப்போக்கில் ராமு தனது கிராமத்தை வளர்க்க புதிய திட்டங்களை தொடங்கினார். அவன் ஒரே சமயத்தில் விவசாயம், கல்வி மற்றும் சுகாதாரத்திற்கான திட்டங்களை அமல்படுத்த முயற்சித்தார். இது அவனுக்கு மீண்டும் புதிய தடங்கல்களை உருவாக்கியது. விவசாயத்தில் காய்கறிகள் மற்றும் பயிர்கள் சரிவர வளரவில்லை. அவன் ஆராய்ச்சி செய்து புதிய விதைகள் மற்றும் பராமரிப்பு முறைகளை அறிமுகப்படுத்தினான். கல்வியில் சிறு குழந்தைகள் பள்ளிக்கு வருவதில் ஆர்வம் குறைவாக இருந்தது. ராமு அவர்களுக்கு கற்றலின் முக்கியத்துவத்தை விளக்கும் புதிய பாடத்திட்டங்களை உருவாக்கினான். சுகாதாரத்தில் கிராமத்தினர் பல நோய்களால் பாதிக்கப்பட்டனர். ராமு மருத்துவர்களை அழைத்து மருத்துவ முகாம்களை நடத்தியான். கிராமத்துக்கு சுத்தம் மற்றும் சுகாதாரத்தின் அவசியத்தை உணர்த்தினான். இந்த தடங்கல்களை சமாளிக்க ராமுவின் அணியினர் அவனை ஒப்புக்கொண்டனர். கிராமத்தினர் ஒவ்வொரு மாற்றத்திற்கும் ஆதரவு கொடுத்தனர். வெற்றி நேரம் கடந்து கிராமம் நன்கு வளர்ந்தது. விவசாயம் மிகச்சிறந்த முறையில் நடந்தது. குழந்தைகள் பள்ளிக்கு ஆர்வமாக செல்லத் தொடங்கினர். மருத்துவ சேவைகள் சிறந்த முறையில் வழங்கப்பட்டன. இந்த வெற்றியால் ராமு கிராம மக்களிடம் மட்டுமல்ல, பிற கிராமங்களிலும் புகழ் பெற்றார். அவன் செய்யும் பணிகளுக்காக அரசு விருது வழங்கியது. அடுத்த தலைமுறை ராமு தனது அனுபவங்களை அடுத்த தலைமுறைக்கும் கற்றுக் கொடுத்தான். தடங்கல்கள் வாழ்க்கையில் அநேகமாக வரும். அவற்றை நம் அறிவாலும், பொறுமையாலும் மற்றும் கூட்டாளர்களின் உதவியாலும் சமாளிக்க முடியும் என்ற கருத்தை அனைவருக்கும் விளக்கினான். இறுதி கிராம மக்கள் ராமுவின் தன்னம்பிக்கை மற்றும் கடின உழைப்பை பாராட்டினர். அவன் வாழ்க்கை முழுதும் ஒரு சின்னமாகவே இருந்து வந்தான். இந்த கதையின் முறை தடங்கல்கள் வருவது எதற்காக என்பதையும் அவற்றை சமாளிக்க வேண்டியது எவ்வாறு என்பதையும் சிறப்பாக விளக்குகிறது. ராமுவின் வாழ்க்கை நமக்கு ஒரு வெளிப்படையான எடுத்துக்காட்டு. நாமும் தடங்கல்களை சமாளித்து வெற்றியடைய வேண்டும் என்பதை உணர்த்துகிறது. இக்கதையின் இறுதி வரியில் ராமு ஒரு கடைசி வார்த்தையை சொல்கிறார். வாழ்க்கையில் எந்த தடங்களும் நிரந்தரமல்ல. அதை கடந்து செல்லும் நமது மனோபாவமே நமக்கு வெற்றியை தரும். எங்களது பாண்டியன் மேஜிக் ஸ்டோரி சேனலில் இது போன்ற மாயாஜால கதைகளை கேட்டு மகிழ்ச்சி அடைய உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க. எந்த மாதிரி ஸ்டோரி உங்களுக்கு வேணும்னு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்க. கீழே உள்ள பெல் ஐகானை செலக்ட் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே வரும்.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி டே.